தாங்கிய விளக்கை எரிய வைத்திரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை சொற்கள். என் தாய் தகப்பனை இழந்து அனாதையாய் வாழ்கின்ற பொழுது தரித்திரம் பிடித்தவர்கள் என்று எத்தனை பேர் என் பட்டணத்தில் சொல்லியிருப்பார்கள். எத்தனை பேர் வேதனைப்படுத்தியிருப்பார்கள். எத்தனை பேர் நிந்தனை அனுபவித்தார்கள். என் தாயாரை ட்ரை சைக்கிளை வைத்து இதே ஈஞ்சமாத்து பகுதியிலே பல வருடத்திற்கு முன்பதாக, அதாவது எனக்கு 10 வயது இருக்கும் பொழுது என் தாயை ஒரு ட்ரை சைக்கிளை மருத்துவமனைக்கு நான் கொண்டு போகிறேன். என் தாயோ என் தகப்பனார் இறந்ததினாலே அதே உருக்கத்தோடு இருந்து அவர்கள் வியாதிப்பட்டு மரிக்கிற தருவாய் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். நானோ சீக்கிரமாய் மரிக்க போகிறேன். நான் சீக்கிரமாய் மரணம் என்னை ஆளுகை செய்ய போகிறது. எத்தனை பேர் உன்னை தரித்திரம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்களோ, சிறு வயதிலே தாய் தகப்பனை விழுங்கினான் என்று எத்தனை பேர் உன்னை பரிகாசம் பண்ணுவார்களோ, விளங்காதவன் என்று சொல்வார்களோ, உன்னையோ நான் தனிமையாக விட்டு போகிறேன். உன்னை அனாதையாய் விட்டு போகிறேன். மரணம் என்னை ஆளுகை செய்ய போகிறதே என்னவோ என்று என் தாய் கதறின அந்த கூக்குரலை என் இயேசு கேட்டாரோ என்னவோ. என் ஆண்டவர் தாமா என்னை அழைத்து இதுவரையும் நடத்தி கொண்டு இருக்கிற என் ஆண்டவராகிய சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர் இன்றைக்கு வரைக்கும் கூடவே இருந்து குறித்து வைத்ததை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். 6 மாதத்தில் என் தகப்பனார் மரித்து போனார். 10 வயதிலே என் தாயார் மரித்து போனார். 2 பேரையும் மரணம் அவர்களை ஆட்கொண்டது. மரணம் ஆட்கொண்டுகிறதான சமயத்தில் 3வது மரணம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கு குறித்து ஒன்று வைத்திருக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். குறித்ததை நிறைவேற்றுகிற வல்லமை படைத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு ஒரு போர் சேவகன் அவர் மீது முள்முடியை வைத்து ஓங்கி அதை அடிக்கும் பொழுது என் சாபத்தின் வல்லமை அந்த சிரசிலே இறங்க அதில் இருந்து வடிந்த அந்த இரத்தத்தின் வல்லமை என் சாபத்தை முறித்தெடுத்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் அந்த இரத்தத்தின் வல்லமை நிறுத்திருக்குமானால் இந்த மாலை வேளையிலே ஒரு விடுதலையின் கூட்டத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிற சபைக்குள் நுழைந்திருக்கிற என் அன்பு தேவச்சனமே, இந்த இரத்தத்தின் வல்லமை உன் வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்திலே ஒரு ஜெயக்கொடியை ஏற்ற போகிறதம்மா.